ஸோ இந்த அமர்வுல நம்ம என்ன வகுப்பை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 3rd யூனிட்ல டிஆர்பி சிலபஸ்ல அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் தான் உங்களுக்கு. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் வந்து மற்ற நம்ம முன்னாடி பார்த்ததை விட ஒரு ஒவ்வொரு டாபிக்குள்ளேயுமே வந்து நிறைய, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் இன்ட்ரோடக்ஷன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன்ல நான் என்னதை கொடுக்க போறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ல இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் நான் இதுல உங்களுக்கு கொடுக்க. அப்ப எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னா நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா ஒவ்வொரு டாபிக்லாம் அப்படிதான் சொல்றேன். அடுத்த அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பெரிமெண்டல் வேரியபிள்ஸ். நீங்க எக்ஸ்பெரிமெண்டல்ல வந்து வேரியபிள்ஸ் நீங்க பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. ஆனா நம்மளுடைய பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அப்படின்னா பார்த்தோன்னா ஒரு 5 வேரியபிள் மேஜரா தெரியும். ஏன்னா நம்மளுடைய ரிசர்ச்ல வந்து மற்ற ஆய்வுகள்ல சயின்ஸ் ரிசர்ச்ல பயன்படுத்தக்கூடிய வேரியபிள்ஸ்ன்றதெல்லாம் வருது பத்தியா, அதெல்லாம் கொஞ்சம் வந்து அதிகம். நீங்க நெட்ல போய் வேணா வேரியபிள்ஸ் போடுங்க. ஒரு 15-20 வேரியபிள்ஸ் பத்தி வரும். யூடியூப்ல போய் வேரியபிள்ஸ் அப்படின்னு அடிங்க. யூடியூப்பை பத்தி ஹிந்தியில அவன் பாட்டு எடுத்துக்கிட்டே இருப்பான். வேரியபிள்ஸ் நிறைய போட்டு வச்சிருப்பான். நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். இந்த வேரியபிள் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்க போறோம்னா கேட்க மாட்டான். நம்ம சப்ஜெக்ட்டுக்கு தொடர்புடைய, இப்ப நான் எனக்கு சப்ஜெக்ட் பிசிக்கல் எஜுகேஷன், பிசிக்கல் எஜுகேஷன் நான் எத்தனை வேரியபிளை பத்தி தெரிஞ்சுக்கணும். எங்க ஆய்வுகள்ல நாங்க என்ன ரிசர்ச்ல என்ன வேரியபிள்ஸை யூஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு முக்கியமா ஒரு 5 வேரியபிளை பத்தி தெரியணும். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன, டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன, எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள்னா என்ன, கண்ட்ரோல் வேரியபிள்னா என்ன அப்படின்னு ஒரு 5 வேரியபிள் இருக்கு. இந்த 5 வேரியபிள் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுல 5 வேரியபிள் எனக்கு தெரியல சார், எனக்கு கஷ்டமா இருக்கு சார் படிக்கிறக்கே அப்படின்னு நீங்க நினைச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 வேரியபிளாவது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின் அதுல தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒன்னு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இன்னொன்னு டிபெண்டன்ட். ஸோ இதுக்கு நான் கீவேர்டு ஒவ்வொரு முறையும் நான் பாடம் நடத்தும் போது ஆஃப்லைனோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் தெளிவாகவே சொல்லுவேன். இப்போ இந்த வேர்டை மட்டும் நான் வச்சுக்கப்பா, இதை வச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் அங்க போய் மறுபடியும் அங்கே போய் குழப்புறாங்க. முதல்ல எந்த கீவேர்ட் சொன்ன முதல்ல ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே இது முக்கியமான வார்த்தையை சொல்லிக்கணும். அதை எழுதி அதை முதல்ல படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க. ஒவ்வொரு யூனிட்லயும் ஒரு 50-60 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த 50-60 பாயிண்ட்லயும் முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கங்க. அதுல தெளிவா இருங்க. அதுல தப்பு பண்ணாம இருந்தாவே நீங்க பாஸ். தெரிஞ்சதுல தப்பு பண்ணிட்டு வரும்போது தான் எல்லாருமே என்ன பண்றோம், தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு வர்றான். இப்ப சமீபத்தில் நடந்து முடிஞ்ச பிசிக்கல் ட்ரெயினர் கம் சூப்பரன் போஸ்ட்ல நான் நடத்துனதுல இருந்து நான் வச்ச டெஸ்ட் பேப்பர்ஸ்ல இருந்து சொன்ன தகவல்ல இருந்துமே அப்படியே சப்ஜெக்ட்ல கேட்டிருக்காங்க. எந்த மாற்றமும் கிடையாது. 1-2 கொஸ்டின் மட்டும் தான் ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் புரிஞ்சுட்டு தான் அடிச்சிருக்கலாம். ஆனா அப்ப அந்த சப்ஜெக்ட்லயே அதிக மார்க் எடுத்திருக்கணும்ல எல்லாருமே. ஏன் அப்போ வந்து ஏன் நம்ம ஜிகே பாஸ் பண்ண தேவையில்லை. ஜிகே வந்து சும்மா அட்டன் பண்ணிட்டு வந்தாவே போதும். அப்ப அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் உள்வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஏதோ சப்ஜெக்ட் கவனிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. சப்ஜெக்ட் நல்லா புரியணும், மனப்பாடம் பண்ண வேண்டியதை மனப்பாடம் பண்ணி ஆகணும், புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயத்த புரிஞ்சுக்கணும். புரியலைன்னா உங்களோட கிளாஸ்க்கு வரக்கூடிய மற்றவங்ககிட்ட கொஸ்டினை கேட்டு டிஸ்கஷன் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நீங்க எக்ஸாமினேஷன்ல தெளிவா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வேரியபிள்ஸ் முடிச்சா நெக்ஸ்ட் என்னது, எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ஸ். இருக்கிறதுலயே இந்த ஏரியாலேயே ரொம்ப வாஸ்டா இருக்கக்கூடிய ஏரியா வந்து எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் தான். எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் அப்படின்னாவே நான் தொடக்கத்திலே உங்களுக்கு வந்து ப்ரொபோசல் நடத்தும் போது நான் சொல்லியிருக்கேன். ப்ரொபோசல் நடத்தும் போது ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி ரிசர்ச் ஒர்க் அப்படின்னு நீங்க கொடுத்துருந்தா, இல்ல ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அவுட்லைன் ஆஃப் தி ரிசர்ச் ஒர்க் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ப்ளூ பிரிண்ட் வார்த்தை ப்ரொபோசலையும் வரும். அதே ப்ளூ பிரிண்ட் வார்த்தை மெத்தடாலஜிலையும் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல வரும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல 2-3 நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நம்ம பிசிக்கல் எஜுகேஷன்ல வேற மாதிரி டிசைன்ஸ் படிப்போம். வேற சப்ஜெக்ட்ல இருக்கவங்க டிசைன்ஸ் வேற மாதிரி படிப்பாங்க. நம்ம வந்து சிம்பிள் 2 குரூப் டிசைன் படிப்போம். 1 குரூப் டிசைன், மோர் தென் 1 குரூப் டிசைன். 1 குரூப் டிசைன்ல சில இது இருக்கும், மோர் தென் 1 குரூப் டிசைன்ல சில இது இருக்கும். அதுதான் நம்ம படிப்போம். ஆக்சுவலா பிசிக்கல் எஜுகேஷன் படிக்கிறவங்க படிப்பாங்க. ஆனா பட் பிசிக்கல் எஜுகேஷன் படிக்கிறவங்க அந்த மாதிரி படிப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த டிசைன்ஸ் படிப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்லயே குவாலிட்டேட்டிவ் டிசைன், குவான்டிடேட்டிவ் பேஸ் பண்ணி வரக்கூடிய சில டிசைன்ஸ் அதை பத்தி படிப்பாங்க. அதுலதான் நிறைய பார்த்தோன்னா நான் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ஸ்,
எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ஸ் அப்படின்னு அவங்க பிரிச்சு படிப்பாங்க. அதுல பார்த்தோன்னா சோசியலாஜிக்கல் ரிசர்ச், சைக்கலாஜிக்கல் ரிசர்ச், அதுல எல்லாம் பார்த்தோன்னா நிறைய பார்த்தோன்னா இந்த குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் எல்லாம் பார்த்தோன்னா நிறைய டிசைன்ஸ்ல வந்து அவங்க வந்து பினாமினாலஜிக்கல் ரிசர்ச், கிரவுண்டட் தியரி, கியூசி எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் படிப்பாங்க. ஆனா நம்மளுக்கு அப்படி படிக்க மாட்டோம். பட் ஆனா நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் செட்டில்ஸ் எடுப்பாங்கன்றதுக்காண்டி நம்ம இந்த வருஷம் நிறைய அப்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம் சப்ஜெக்ட்ல எப்படி எடுக்கணுன்றது இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ஸை பொறுத்தளவு. சரியா? அப்ப எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி ப்ரொசீஜர். ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி ப்ரொசீஜர். நீங்க செய்யக்கூடிய ஆய்வினுடைய செய்முறையினுடைய ப்ளூ பிரிண்ட் தான் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து சாம்பிளிங் அண்ட் சாம்பிளிங் டெக்னிக். இதை பத்தி நான் விரிவா, ஏன்னா இது சிலபஸுக்கு அப்பாற்பட்டதான். அவன் வெறும் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனுடைய ப்ரொபோசல் ப்ரிப்பேர் பண்ணதான் உங்க சிலபஸ்ல கொடுத்துருக்கு. நாங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, உங்க சிலபஸ்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அதை நாங்க கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லியாச்சு. ஆனா இங்க வந்து என்னன்னா, இங்க சாம்பிளிங் அண்ட் சாம்பிளிங் டெக்னிக் வந்து சாம்பிளிங்னா என்ன, பாப்புலேஷனா என்ன, அதை பத்தி நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல படிச்சிருவீங்க. ஆனா இந்த இடத்துல வந்து சாம்பிளிங் டெக்னிக்ல வரும்போது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா என்ன, நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா என்ன அப்படின்றத பத்தி அதுல முக்கியமானதை மட்டும் இங்க படிப்பீங்க. நீங்க ரொம்ப அதை எலாபரேட்டா உங்களுக்கு நடத்த மாட்டோம். பட் பர்டிகுலரா ஒரு சில ஏரியாஸ்ல ப்ராபபிலிட்டி கொஸ்டின் பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல எது இம்பார்ட்டன்ட், எது நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி நான் ப்ராபபிலிட்டி என்ன படிக்கணும்னா, எதெல்லாம் ப்ராபபிலிட்டி கீழே வருது, எதெல்லாம் நான் ப்ராபபிலிட்டி, அப்படிதான் கொஸ்டின்ல கேட்கறாங்க. ஸ்னோபால் சாம்பிளிங் அப்படின்றது எதுல வருது, ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்றது எதுல வருது அப்படின்றத நீங்க முதல்ல படிக்கணும். அதுக்கு பின்னாடி அதுக்கு உள்ளதை பத்தி படிக்கணும். சரியா? ரைட். அடுத்து பார்த்தோன்னா காமன் சோர்சஸ் ஆஃப் எரர் இன் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். காமன் சோர்சஸ் ஆஃப் எரர் இன் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமா ஒரு 3 காமன் எரர்ஸ் இருக்கு. அதுல வந்து ஹாத்தோன் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்டும், இன்னொன்னு ஜான் என்ட்ரி எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு. நீங்க எல்லா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்லையும் உங்களுடைய விசுவலைசேஷன் ஓரியன்ட் இருக்கக்கூடிய நீங்க சோர்சஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ஏஐசிபியா இருக்கட்டும், ஒய்எம்சிஏ காலேஜ் ஆஃப் விசுவலைசேஷனா இருக்கட்டும், இல்ல வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய விசுவலைசேஷன் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இல்ல எம்எஸ் யூனிவர்சிட்டி புக்கா இருக்கட்டும், எந்த இடத்துல நீங்க புக் எடுத்து பாருங்க, பெரியார் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், எதெல்லாம் எடுத்து விசுவலைசேஷன் புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது முடியும் போது காமன் சோர்சஸ் ஆஃப் எரர்ல இந்த ஜான் என்ட்ரி எஃபெக்ட் அப்படின்றதும், இந்த ஜான் என்ட்ரி அப்படின்றவர் வந்து ஒரு ரயில் இன்ஜினுடைய ஒரு அந்த டிரைவர், அவர் ஒரு எஃபெக்ட் சொல்றாரு. அது வந்து இன்டர்னல் வேலிடிட்டி எக்ஸ்டர்னல் வேலிடிட்டியை வச்சு அதை பத்தி சொல்லுவாங்க, ஏன் இது வந்து இருக்கு அப்படின்னு. ஹாத்தோன் எஃபெக்ட் அப்படின்றது வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். அந்த பிளான்ட்ல வந்து லைட்டினுடைய இன்டென்சிட்டி கூட்டுறாங்க. இன்டென்சிட்டி கூட்டும் போது ப்ராடக்டிவிட்டி கூடுதான்னு பாக்குறாங்க. ஸோ அந்த எஃபெக்டை பத்தி பேசுறாங்க. 3 எஃபெக்ட். இதை பத்தி ரொம்ப இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் இந்த ஏரியால கேட்டது கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து 2005-6 பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இதுல கேட்டிருக்காங்க. இன்டர்னல் த்ரெட், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் த்ரெட்டை எப்படி வந்து இந்த காத்தோன் எஃபெக்ட் இதெல்லாம் கொண்டு வருது, எதெல்லாம் இன்டர்னல் வருது, எது எக்ஸ்டர்னல் வருது, எது போர்ட்ல வருதுன்ற கொஸ்டின் மட்டும் நீங்க படிச்சா போதும். ஸோ அந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல சில விஷயங்கள் நான் சொல்லுவேன். தென் லாஸ்ட் வே ஆஃப் கண்ட்ரோலிங் தி த்ரெட். இப்ப ஏற்கனவே காமன் இங்க த்ரெட் இருக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். நான் என்னதான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் பண்ணாலும் என்னுடைய கண்ட்ரோல் இல்லாம சில கண்ட்ரோல் குரூப்புக்கு ரிசல்ட் கூடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்ப அதுல ஒரு த்ரெட் எனக்கு இருக்கு, எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா ஐயோ ரிசல்ட் இப்படி போயிருமோ, பாசிட்டிவா போயிருமோ, நெகட்டிவா. அப்ப அந்த பயத்தை, அந்த த்ரெட்டை வந்து எப்படி வந்து நம்ம நீக்க முடியும், எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது வரவிடாம கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ ஒரு 3 மெத்தட்ல நம்ம அதை கண்ட்ரோல் பண்றோம். அது ஏற்கனவே பிஜிடிஆர்ல வருஷம் வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்கதான். பிளாசபோ மெத்தட், சிங்கிள் பிளைன் பிளாசபோ மெத்தட், டபுள் பிளைன் பிளாசபோ மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாசபோ மெத்தட் அப்படின்னா பிளாசபோ மீன்ஸ் வாட் பிளாசபோ. So, experimental group receive the true treatment, control group receive the false treatment. ஸோ அதுல சிங்கிள் பிளைன்னா என்ன, டபுள் பிளைன்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல ஓவர் வியூ, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ற ஓவர் வியூ அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். சரியா?